எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா, நாய்கள் காப்பகத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எல்லாருமே கொஞ்சம் போராடினாங்க. இல்லை அலோவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. நான் அவங்கள ஒன்று தான் கேட்கணும். ஏன்னா என் பையனே ஒரே வாரத்தில் 2 தடவை நாய்ங்கள்னால கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தாங்க. ரத்தம் வடிய வடிய. நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நாய் குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறது, நாய் குழந்தைங்கள கடிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போகிற குழந்தைய நாய் சுற்றி கடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வீடியோஸ் வந்து பரவிட்டு வருது. ஒன்றும் இல்லை, நேற்று இல்லை முந்தா நாளோ வந்து பார்க்கில் வந்து ஒரு 3 பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு. அதுவும் சும்மா இருந்தவங்கள நாய் கடிச்சிருக்கு. இப்போது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நியாயமா? இதுக்காக நீங்கள் காப்பகத்தில் போகிறதுக்கு கூட இது பண்ண. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களையோ இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களையோ இந்த மாதிரி கடிச்சா நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? வலி வந்து அவங்கவுங்களுக்கு வந்தாதாங்க தெரியும் வலி. சரிங்களா? என் பையன் விடிகாலம் டியூஷன் போகிறாங்க, 10th. என் பையன் ஸ்கூலுக்கு டியூஷன் போகிறப்ப அந்த நாய்ங்கள்லாம் துரத்தும் போது அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு வரப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, அவனுக்கு ஏதாவது ஒன்று இதாக இருந்தால் நீங்கள் பொறுப்பாவீங்களா? இன்றைக்கி நாயை வந்து நான் இதுக்கு காப்பத்தகத்துக்கு அனுப்பக்கூடாது அது இதுன்றீங்க. பட் அந்த அடிபட்டு வர்றப்ப அந்த பெற்றவங்களுக்கு இருக்கிற வலி வேதனை தெரியுங்களா? ஒரு குழந்தைய ஒரு நாய் தூக்கிட்டு போய் கடிச்சு தூக்கி போடும்போது அது அந்த பெற்றவங்களுக்கு தாங்க அந்த வலி தெரியும். அதே ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காயமோ இல்லை உங்கள் குழந்தைங்களையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையோ கடிச்சா அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? வேண்டாம், நீங்கள் காப்பதெல்லாம் அதுவும் ஒரு உயிர். நாங்கள் அதுவும் ஒரு உயிர் தாங்க, நாங்கள் உயிர்லாம் இல்லை, அவங்கள அந்த நாய்ங்களை அடிங்க உதைங்கலாம் நாங்கள் சொல்லலை. காப்பகத்துக்கு போகிறது பெஸ்ட்டு தானே? ஏன் எல்லாரும் உங்களை கடிக்காதனால நீங்கள் வந்து நாய்ங்களை வந்து காப்பாற்றணுன்றீங்க. அதே உங்களை கடிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியுங்களா? இது உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க அது உயிர் தான் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைக்காமலாம் இல்லை. அந்த உயிர் வந்து இன்னொரு உயிரை பறிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதனால எத்தனை பேர் வந்து கடினால சில பேர் நாய் கடிச்சு நாய் மாதிரியான பிஹேவியர் வருது. அப்போ அதெல்லாம் பெற்றவங்க பார்க்குறப்போ இல்லை அவங்கள பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்காதுங்களா? எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து நாய்கள் காப்பகத்துக்கு போகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்? உங்களுக்கு வராத வரைக்கும் அதை நீங்கள் காப்பாற்றுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்கன்றீங்க. அதே மற்றவங்களை கடிக்கும் போதோ இல்லை மற்றவங்களுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும் போதோ அது இப்படி ஆகுது, அவங்க வழியில் அவங்களும் ஒரு மனுஷன்